ஹாய் வீவர்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் டு ஆசியாஸ் தமிழ் கிச்சன். இன்றைக்கி வீடியோவில் நாம் பார்க்க போகிறது மண்டே டு ஃப்ரைடே லஞ்ச் பாக்ஸ் ரெசிபிஸ் தான் பார்க்க போகிறோம். இது பார்ட் 2 வீடியோ. ஏற்கனவே பார்ட் 1 போட்டிருக்கேன். பார்க்காதவங்க டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன், பார்த்துக்கோங்க. இப்போது இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸ்கூலுக்கு போகிற குழந்தைங்களுக்கு, அப்புறம் ஆஃபீஸ் கோயர்ஸ்க்கு எல்லாத்துக்குமே செஞ்சு கொடுக்குற மாதிரி 4 குக்கர் ரெசிபிஸும் ஒரே ஒரு சாதம் போட்டு கலர்ற மாதிரி ரெசிபியும் கொடுத்துருக்கேன். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஆசியாஸ் தமிழ் கிச்சனை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நான் மண்டே மஷ்ரூம் பிரியாணி செய்ய போகிறேன். மஷ்ரூம் பிரியாணி செய்கிறதுக்கு 200 கிராம் மஷ்ரூம் எடுத்திருக்கேன். 2 பெரிய வெங்காயத்தை வெட்டி வச்சுருக்கேன். அப்புறம் 2 பெரிய தக்காளியை சாப் பண்ணி வச்சுருக்கேன். ஒரே ஒரு பச்சை மிளகாய் எடுத்து வச்சுருக்கேன். அப்புறம் கொஞ்சம் புதினா, கொஞ்சம் கொத்தமல்லி, அப்புறம் 200 கிராம் மஷ்ரூமை வெட்டி வச்சுருக்கேன். 2ஆக ஸ்லைஸ் பண்ணி வச்சுக்கோங்க. அப்புறம் ஒரு கேரட்டை வெட்டி வச்சுருக்கேன். அப்புறம் கொஞ்சம் பச்சை பட்டாணி இதெல்லாம் எடுத்து வச்சுக்கோங்க. ஒரு குக்கரில் தாளிக்க அடுப்பில் வச்சுருக்கேன். அதில் 1 டேபிள் ஸ்பூன் நெய் ஊற்றிக்கோங்க. இது கூட 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கிறேன். இப்போ ஹோல் கரம் மசாலா சேர்த்துக்கலாம். 3 பட்டை, 4 கிராம்பு, 3 ஏலக்காய். இது எல்லாத்தையும் ஒரு மிக்ஸி ஜாரில் பவுடரை அரைச்சிக்கிறேன். இப்போ அரைச்சாச்சு. இந்த பவுடரை நான் எண்ணெயில் சேர்த்துக்கிறேன். இது நல்லா பொரிஞ்சிடுச்சு. இப்போ வெட்டி வச்ச 2 பெரிய வெங்காயத்தை சேர்த்துக்கிறேன். இப்போ இதை நம்ம நல்லா வதக்கி விட்டுடலாம். இது கொஞ்சம் வதங்கினதும் புதினா கொத்தமல்லி சேர்த்துக்கிறேன். அப்புறம் கீரின பச்சை மிளகாய் ஒன்று சேர்க்குறேன். உங்களுக்கு காரம் அதிகமாக வேணும்னா கூட 2 பச்சை மிளகாய் சேர்த்துக்கோங்க. இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. வெங்காயம் நல்லா கோல்டன் ப்ரௌன் கலரில் வரணும். இப்போ வெங்காயம் வதங்கிருச்சு. 2 பெரிய தக்காளி சேர்த்துக்கிறேன். இப்போ இதையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. 2 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கிறேன். இப்போ தக்காளி குழையிற அளவுக்கு நல்லா வதக்குங்க. இப்போ தக்காளி இஞ்சி பூண்டு பேஸ்ட் எல்லாம் நல்லா வதங்கிடுச்சு. வெட்டி வச்ச ஒரு கேரட் சேர்த்துக்கிறேன். அப்புறம் பச்சை பட்டாணி சேர்த்துக்கிறேன். இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்குங்க. இதுக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கிறேன். இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. 2 டீஸ்பூன் தயிர் சேர்த்துக்கிறேன். இப்போ தயிர் எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இப்போ தயிர் நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு. இப்போ நம்ம மஷ்ரூமை சேர்த்துக்கலாம். இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இதுக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கோங்க. நம்ம ஏற்கனவே கேரட்டுக்கு மட்டும்தான் உப்பு போட்டோம். இப்போ மஷ்ரூமுக்கு சேர்த்து உப்பு போட்டுக்கோங்க. இதில் 1 டீஸ்பூன் மிளகாய்த்தூள் சேர்த்துக்கிறேன். 1 டீஸ்பூன் கறி மசாலா பவுடர். இது காஞ்ச மிளகா, மல்லி, ஜீரகம் எல்லாம் போட்டு அரைச்சது. இது உங்ககிட்ட இல்லைன்னா 1 டீஸ்பூன் மல்லித்தூள், 1 டீஸ்பூன் ஜீரகத்தூள் சேர்த்துக்கோங்க. இப்போ இது நல்லா கிளறி விட்டுட்டு நம்ம மூடி வச்சிடலாம். இது அப்படியே ஒரு 5 நிமிஷம் இருக்கட்டும். இப்போ 5 மினிட்ஸ் ஆகிடுச்சு. நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இந்த மஷ்ரூமில் தண்ணி எல்லாமே நல்லா வற்றி வந்துருச்சு. இப்போ நம்ம பிரியாணிக்கு தேவையான தண்ணி சேர்க்கலாம். நான் 2.5 கப் பாஸ்மதி ரைஸ் எடுத்திருக்கேன். இதுக்கு நம்ம 3.25 கப் தண்ணி சேர்க்கணும் குக்கரில் வைக்கிறதுனால.
பாத்திரத்தில் வைக்கிறதா இருந்தால் 1க்கு 2 பங்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. இப்போ 2.5 கப்னால் 5 கப் தண்ணி சேர்க்கணும். இப்போ நான் 3.25 கப் தண்ணி சேர்த்துக்கிறேன். இதுக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்ததும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ இதை நல்லா கொதிக்க விடணும். அதுக்கு நம்ம கொஞ்சம் மூடி போட்டு வைக்கலாம். இப்போ இதை நல்லா கொதிச்சிடுச்சு. நம்ம அரிசி சேர்த்துக்கலாம். இப்போ 2.5 கப் அரிசி எடுத்து வச்சுருந்தேன்ல, அதை நான் சேர்த்துக்கிறேன். இப்போ இதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ இந்த ஸ்டேஜில் உப்பு கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. இப்போ அரிசி ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் வரதுக்காக 1 டீஸ்பூன் லெமன் ஜூஸ் சேர்த்துக்கிறேன். லெமன் ஜூஸ் சேர்த்ததும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு குக்கரை மூடி ஒரே ஒரு விசில் ஃப்ளேம் ஹையில் வச்சு வைங்க. இப்போ ஒரு விசில் வந்துருச்சு. நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இப்போ அப்படியே ஸ்டவ் டாப்லேயே இருக்கட்டும். அப்படியே நம்ம இப்போ ப்ரெஷர்லாம் ரிலீஸ் ஆகிடுச்சு. நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இப்போ பாருங்கள் எவ்வளோ அழகாக வந்திருக்கு பாருங்கள். ரொம்ப கலர்ஃபுல்லாக இருந்துச்சு. இப்போ ரொம்ப டேஸ்டியான மஷ்ரூம் பிரியாணி தயாராக. இப்போ டியூஸ்டே நம்ம பீட்ரூட் புலாவ் செய்யலாம். அதுக்கு 1 டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்துக்கிறேன். அது கூட 1 டேபிள் ஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கிறேன். இப்போ ஆயில் சூடானதும் 2 பட்டை, 2 ஏலக்காய், 3 கிராம்பு சேர்த்துக்கிறேன். இப்போ ஒரு பிரியாணி இலை சேர்த்துக்கிறேன். இது நல்லா பொரிஞ்சதும் 2 பெரிய வெங்காயத்தை வெட்டி வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கிறேன். இப்போ இதை நல்லா வதக்கி விடுங்க. இதில் 2 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்க்குறேன். இப்போது வெங்காயம் நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆகிற வரைக்கும் நல்லா வதக்குங்க. இப்போ வெங்காயம் வதங்கிருச்சு. இதில் நான் 2 பீட்ரூட் துருவி வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கிறேன். இப்போ இதில் 1 டீஸ்பூன் மிளகாய்த்தூள், 1 டீஸ்பூன் மல்லித்தூள், ஒரு 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா தூள், இதுக்கு தேவையான உப்பு எல்லாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணதும் இப்போ நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம். நான் 1.5 கப் நார்மல் சாப்பாட்டு அரிசி எடுத்திருக்கேன், அதுக்கு 4.5 கப் தண்ணி சேர்க்கணும். நான் 4.5 கப் தண்ணி சேர்த்துக்கிறேன். இப்போ இதுக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இப்போ இது கொதிக்கட்டும். இப்போ இது நல்லா கொதிச்சிருச்சு. நம்ம அரிசி சேர்க்கலாம். 1/2 மணி நேரம் நார்மல் ரைஸை ஊற வச்சு வச்சுருக்கேன், 1.5 கப் அரிசி, அது சேர்த்துக்கிறேன். இப்போ அரிசி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இப்போ உதிரி உதிரியாக வரத்துக்காக நான் 1 டீஸ்பூன் லெமன் ஜூஸ் சேர்க்குறேன். இப்போ குக்கரை மூடி ஒரு 3 விசில் ஹையில் வச்சு குக் பண்ணுங்கள், கரெக்டாக வந்துடும் நம்மளுக்கு. இப்போது ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இப்போ ப்ரெஷர் ரிலீஸ் ஆனதும் நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இப்போ பாருங்கள் பீட்ரூட் புலாவ் எவ்வளோ அழகாக வந்திருக்குன்னு. இதை லஞ்ச் பாக்ஸ் ரெசிபிக்கு கொடுத்து விட்டால் விரும்பி சாப்பிடுவாங்க. கட்டாயம் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ வெனஸ்டே அவரைக்காய் புலாவ் செய்யப்படுறேன். புலாவ் செய்கிறதுக்கு நான் 1/4 கிலோ அவரைக்காயும் ஒரு 2.5 கப் அரிசியை ஊற வச்சு வச்சுருக்கேன். இது நார்மல் சாப்பாட்டு அரிசி. அதுக்கப்புறம் 1 டேபிள் ஸ்பூன் நெய் ஊற்றிக்கிறேன். ஒரு 3 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கிறேன். ஒரு சின்ன துண்டு பட்டை போட்டுக்கோங்க. 2 கிராம்பு, ஒரே ஒரு ஏலக்காய் பீஸ், அப்புறம் 2 பெரிய வெங்காயத்தை சாப் பண்ணி வச்சுருக்கேன். இது கோல்டன் ப்ரௌன் ஆற வரைக்கும் நல்லா வதக்குங்க. ஒரு 1/2 க்ரீன் சில்லி மட்டும் எடுத்துக்கிறேன். எனக்கு காரம் அவ்வளோ ஆகாதுங்கிறதுனால நான் பாதி தான் எடுத்திருக்கேன். நீங்கள் காரம் அதிகமாக வேணும்னா 2 பச்சை மிளகா கூட சேர்த்துக்கலாம். இப்போ வெங்காயம் பொன்னிறமாக வதங்கிருச்சு. ஒரு சின்ன தக்காளி சேர்த்துக்கிறேன். 1 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கிறேன். இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட்டோடு சேர்த்து தக்காளியை நல்லா வதக்குங்க.
இப்போ வெட்டி வச்ச புதினா கொத்தமல்லி சேர்த்துக்கிறேன். இதையும் சேர்த்து நல்லா வதக்குங்க. இப்போ தக்காளி நல்லா வதங்கிருச்சு. நான் கொஞ்சமாக தயிர் சேர்த்துக்கிறேன். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. நான் ஒரு 1/2 டீஸ்பூன் மிளகாய்த்தூள் சேர்த்துக்கிறேன். 1 டீஸ்பூன் கறி மசாலா பவுடர். இது வீட்டில் அரைச்ச பவுடர். இது இல்லைன்னா மிளகாய்த்தூள் 1 டீஸ்பூன், மல்லித்தூள் 1 டீஸ்பூன், ஜீரகத்தூள் 1 டீஸ்பூன் சேர்த்துக்கோங்க. இப்போ எல்லாத்தையும் சேர்த்து பச்சை ஸ்மெல் போகிற அளவுக்கு நல்லா வதக்குங்க. இப்போ மசாலா வதங்கிருச்சு. நான் 1/4 கிலோ அவரைக்காயை பொடி பண்ணி வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கிறேன். பொடிசாக வெட்டி வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கிறேன். இதுக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கோங்க. இப்போ எல்லாத்தையும் நல்லா வதக்கி விடுங்க. இப்போ மூடி போட்டு ஒரு 5 நிமிஷம் அப்படியே இருக்கட்டும். இப்போ 5 மினிட்ஸ் ஆகிடுச்சு. நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இப்போ தயிரில் உள்ள தண்ணி, அவரைக்காயில் உள்ள தண்ணி எல்லாமே நல்லா வற்றி ட்ரையாக இருக்குது மிக்ஸ்சரு. ஒரு 15-20 பச்சை பட்டாணி சேர்த்துக்கிறேன். நான் இந்த கப்புக்கு 2.5 கப் அரிசி எடுத்திருக்கேன். அதனால் நான் 7.5 கப் தண்ணி ஊற்றணும். இப்போ 7.5 கப் தண்ணி நம்ம சேர்த்துக்கலாம். 1:3 ரேஷியோவில் நான் சேர்க்குறேன். இது நார்மல் சாப்பாட்டு அரிசிங்கிறதுனால 1க்கு 3 பங்கு தண்ணி ஊற்றணும். இப்போ 7.5 கப் தண்ணி நம்ம சேர்த்தாச்சு. தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. இப்போ நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போ கொதிக்கிற வரைக்கும் மூடி வைக்கணும். இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இப்போ இது நல்லா கொதிச்சிருச்சு. இப்போ நம்ம அரிசி சேர்த்துக்கலாம். நான் இந்த கப்புக்கு தான் 2.5 கப் அரிசி எடுத்திருக்கேன். அதை 1/2 மணி நேரம் ஊற வச்சு வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கலாம். இப்போ அரிசி சேர்த்தாச்சு. உப்பு கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. இது ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் வரதுக்கு நான் 1 டீஸ்பூன் லெமன் ஜூஸ் சேர்த்துக்கிறேன். நான் ஏற்கனவே எடுத்து வச்சுருந்தேன், அந்த ஜூஸ் சேர்த்துக்கிட்டேன். இப்போ குக்கரை மூடிக்கலாம். இப்போ வெயிட்டை போட்டு ஒரு 3 விசில் ஹை ஃப்ளேமில் வச்சு வரட்டும். இப்போ 3 விசில் வந்துருச்சு. நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இப்போ ப்ரெஷரும் ரிலீஸ் ஆகிடுச்சு. நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இப்போ டேஸ்டியான அவரைக்காய் புலாவ் தயாராகிடுச்சு. பாருங்கள் எவ்வளோ அழகாக வந்திருக்குன்னு. ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் சூப்பராக வந்திருக்கு. குக்கர்லேயும் அடியில் எதுவுமே பிடிக்கல, ரொம்ப அழகாக வந்துருந்துச்சு. இது ஸ்கூலுக்கு லஞ்ச் பாக்ஸ் ரெசிபியாக நீங்கள் குழந்தைங்களுக்கு கொடுத்து விடலாம். காய்கறி சாப்பிடாத குழந்தைங்களும் சாப்பிடுவாங்க. இப்போ டேஸ்டியான அவரைக்காய் புலாவ் தயாராகிடுச்சு. ஆனியன் ரைத்தாவோட சர்வ் பண்ணி. இப்போ தேர்ஸ்டே நான் புதினா ரைஸ் பண்ண போகிறேன். அதுக்கு 1 கப் புதினா இலை எடுத்து வச்சுருக்கேன். இதை நல்லா கழுவி எடுத்துக்கோங்க. இது கூட 2 பூண்டு, 1 துண்டு இஞ்சி எடுத்திருக்கேன். இதை ஒரு மிக்ஸி ஜாரில் மாற்றிக்கோங்க. அப்புறம் 1 துண்டு புளியும் இதோடய சேர்த்துக்கோங்க. நான் மறந்துட்டேன், அதனால் 2வது சேர்த்துக்கிறேன். இதை சேர்த்து நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ தாளிக்கிறதுக்கு ஒரு பேனில் ஒரு 2 டீஸ்பூன் ஆயில் ஊற்றிருக்கேன். இதில் கடுகு 1 டீஸ்பூன் சேர்த்துக்கோங்க. இப்போ கடுகு உடஞ்சதும் 1 டீஸ்பூன் உளுத்தம்பருப்பு, அப்புறம் 1 டீஸ்பூன் வேர்க்கடலை சேர்த்து வறுத்து எடுத்துக்கோங்க. இப்போ இதில் ஒரு காஞ்ச மிளகாய் சேர்க்குறேன். அப்புறமா லாஸ்ட்டில் கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. இப்போது நம்ம அரைச்ச புதினா பேஸ்ட்டை சேர்த்துக்கலாம். இது தண்ணி நல்லா வற்றி வர வரைக்கும் ஸ்டவ் டாப்லேயே இருக்கட்டும். இப்போ இதில் நான் 1 டீஸ்பூன் மிளகாய்த்தூள் மட்டும் சேர்க்குறேன். இப்போது உப்பு சேர்த்துக்கலாம். நீங்கள் சாதத்தில் உப்பு போட்டு வடிச்சிருந்தீங்கன்னா பார்த்து சேர்த்துக்கோங்க உப்பு. இப்போ இதில் தண்ணி நல்லா வற்றி வந்துருச்சு. இப்போ நம்ம 1 கப் சாதம் சேர்க்குறேன். இது நார்மல் ரைஸ் தான். இதை நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ வித்தியாசமான சுவையில் நம்மளுக்கு புதினா ரைஸ் தயாராகிடுச்சு. இதையும் லஞ்ச் பாக்ஸ்க்கு கொடுத்து விடுங்க, ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள்.
இதே மஷ்ரூம் கேப்சிகம் புலாவ் செய்யலாம். மஷ்ரூம் கேப்சிகம் புலாவ் செய்கிறதுக்கு நான் ஒரு 2 பெரிய வெங்காயத்தை வெட்டி வச்சுருக்கேன், ஒரு தக்காளி, அப்புறம் ஒரு பாதி கேப்சிகம்மை பொடி பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன், அப்புறம் 200 கிராம் மஷ்ரூம் எடுத்திருக்கேன், அப்புறம் கொஞ்சம் புதினா கொத்தமல்லி. இதெல்லாம் ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ ஒரு குக்கரில் 1 டேபிள் ஸ்பூன் கீ சேர்த்துக்கோங்க. ஒரு 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எந்த குக்கிங் ஆயில்னாலும் பரவாயில்ல. நான் ரீஃபைண்ட் ஆயில் எடுத்திருக்கேன். 2 பட்டை, 2 ஏலக்காய் சேர்த்துக்கிறேன். இப்போ 2 பெரிய வெங்காயத்தை வெட்டி வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கிறேன். இப்போ இதை நல்லா வதக்கி விட்டுக்கலாம். வெங்காயம் பொன்னிறம் மாற வரைக்கும் நல்லா வதங்கட்டும். இப்போ வெங்காயம் நல்லா வதங்கிருச்சு. ஒரு தக்காளி வெட்டி வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கலாம். இதையும் சேர்த்து நல்லா வதக்குங்க. 2 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கிறேன். இந்த தக்காளி குழையிற அளவுக்கு நல்லா வதக்குங்க இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்து. இப்போ புதினா கொத்தமல்லி சேர்த்துக்கலாம். இதையும் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இது வதங்கினதுக்கு அப்புறமா ஒரு பாதி கேப்சிகம்மை பொடி பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கிறேன். இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அப்புறம் 200 கிராம் மஷ்ரூமை வெட்டி வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கிறேன். இது வதங்குறதுக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கோங்க. 1 டீஸ்பூன் மிளகாய்த்தூள் சேர்த்து நல்லா வதக்குங்க. இப்போ ஒரு மூடி போட்டு ஒரு 5 நிமிஷம் இருக்கட்டும். இப்போ 5 நிமிஷம் ஆயிடுச்சு, நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இப்போ அந்த மஷ்ரூம்லேருந்து தண்ணிலாம் நல்லா வெளியில் வந்திருக்கு. இந்த சமயத்தில் நான் 1 டீஸ்பூன் கறி மசாலா பவுடர் சேர்த்துக்கிறேன். இது இல்லைன்னா நீங்கள் மல்லித்தூள் 1 டீஸ்பூன், ஜீரகத்தூள் 1/2 டீஸ்பூன் சேர்த்துக்கோங்க. இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி வதக்குங்க. இதுக்கு நான் 2 கப் அரிசி எடுத்திருக்கேன், நார்மல் சாப்பாட்டு அரிசி. அதனால் நான் 6 கப் தண்ணி சேர்த்துக்கிறேன். இதுக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கிறேன். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இது மூடி போட்டு கொதிக்கிற வரைக்கும் இருக்கட்டும். இப்போ இது நல்லா கொதிச்சிருச்சு. அரிசி சேர்த்துக்கலாம். இப்போ இது உதிரியாக வர்றதுக்கு கொஞ்சமாக லெமன் ஜூஸ் சேர்த்துக்கிறேன். இப்போ இதை மூடி போட்டு ஒரு 3 விசிலுக்கு வேக வைங்க. இப்போ 3 விசில் வந்துருச்சு, நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். இப்போ ப்ரெஷர் ரிலீஸ் ஆகிடுச்சு, நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இப்போ மஷ்ரூம் கேப்சிகம் புலாவ் தயாராகிடுச்சு. ரொம்ப அழகாக உதிரி உதிரியாக வந்திருக்கு. இதை நீங்கள் பாஸ்மதி ரைஸில் பண்ணுறதுனாலும் பண்ணலாம். இந்த ஸ்கூலுக்கு நீங்கள் லஞ்ச் பாக்ஸ் ரெசிபியாக கொடுத்து விட்டால் உங்கள் பிள்ளைங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். நீங்களும் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். நீங்களும் இதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு ஃபீட்பேக்கை கமெண்ட்டில் சொல்லுங்கள். இதே மாதிரி இன்ட்ரெஸ்டிங் ரெசிபிஸ் பார்க்கறதுக்கு ஆசியாஸ் தமிழ் கிச்சனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காமல் அந்த பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. என்னோடய சேனலுக்கு ஒரு லைக் கொடுத்துக்கோங்க. என்னோடய வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் த வீடியோ.